அளவுக்கு என் வாழ்க்கை வாழணும். வேறு மாதிரி சொல்லக்கூடாது. என்னை கூப்பிட்டு அங்கே ஜாக்கிரதையாக இரு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப பேசுகிறீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. அவர் கூப்பிட்டு தன் சீசரை அழைத்து காணிக்கைப்பட்டில் பணம் போட்டு மற்ற எல்லாரை பார்க்கலும், எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள், மற்ற எல்லாரை பார்க்கலும் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கு மாலை வேளை நான் ஒரு செய்தி பேச போகிறேன். அதாவது நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன் பாச முதல்ல இதை பேசுங்க அப்புறம் அதை பேசுங்கன்றீங்க. ரைட். நாளைய தினத்தை 22:1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் மணி. இதனை புரியும் தெரியல. சாயங்காலம் வாங்க என்ன சொல்லுங்க. மை ரெப்புடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மை மணி. இன்னொரு படிப்பீங்களா? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் கொண்டு வரது இல்லையா? நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. இந்த இங்கிலீஷ் வேல் போட முடியுமா? சாயங்காலம் போட இப்போ வேண்டாம். சொல்லுங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தினா நல்ல அம்மாங்க. அந்த அம்மா நல்ல அம்மா எப்படி பார்க்குறீங்க? அந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதை படிக்கிறீங்களா? திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. That means the character, your reputation, your contact. உங்களுடைய கான்டாக்ட் நல்லா இருந்தால் அது எதை விட பெருசா? ஐயோ அதுவா வாய் கொடுத்தா அவ்வளோதான், மாட்டிக்காதீங்க. ஒன்று கேட்டால் 10 சொல்லும். இன்னுமே புரிய மாட்டேன். சாயங்காலம் பேசுவேன். இப்போவே நீங்கள் திரும்ப மாட்டீங்க, வர மாட்டேன்னு. ரைட். சொல்லுங்கள். மணி இஸ் ஓவர் ரேட்டட். தமிழில் போடலாமா? சீக்கிரமாக போடுங்க. அது தெரியுமா? அதிகமான பொருட்கள், அதிகமான ஆசை, முடிவு வேதனை. இருக்குதா? பொருளியும் அதிகமான பொருட்கள், அதிகப்படியான ஆசை, முடிவு வேதனை. சரி போடலன்னா பரவாயில்லை. சொல்லுங்கள். அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான பொருட்கள், அதிகப்படியான ஆசை, முடிவு என்னது? என்ன பாருங்கள் எல்லாரும். யாரும் கோச்சக்கூடாதுண்ணா, எனக்கு கவலை இல்லை. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருள் வாங்கணும். அவர் வாங்கிட்டார்னா அவர் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறாரு, அவர் வருமானம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என் வருமானம் சொல்லுங்கள். அதிகமான பொருட்கள், அதிகப்படியான ஆசை, முடிவு கீழே வரணும். முடிவு என்னது? பணம் கட்ட முடியல. புரியுதா உங்களுக்கு? ஒன்று செய்யறதுக்கு முன்னாலேயே யோசிக்கணும். இது எனக்கு ஏற்புடையதா, என்னால் செய்ய முடியுமா? சிலரை காயப்படுத்தும், ஆனாலும் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. அதாவது